எனக்கு ஒரு மரியாதை, தனி மரியாதை வந்துருச்சு. அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஏன் சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நம்ம லைஃப்பில் இப்படி தாங்க நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட சொந்தமாக இருக்கிற ஒரு விஷயத்த பொக்கிஷமாக பாதுகாக்கிறதே கிடையாது. அதனுடைய மதிப்பு, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரிகிறதே கிடையாது. தூக்கி போட்டுடுற மாதிரி, ஒரு ட்ராஷ் மாதிரி அதை தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஏன்னா அது நம்மளுடைய பொருள் இல்லையா? அது நம்மக்கிட்ட தானே இருக்க போகுது, நம்மளை விட்டு எங்கே போக போகுது அப்படிங்கிறதுனால தூக்கி போட்டு கேர்லெஸ்ஸாக இருப்போம். ஆனால் அதுவே நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்து கிடைச்ச பொருள் அப்படின்னும் போது அதை நம்ம பொத்தி பொத்தி பாதுகாக்கிறோம். கிடைச்ச பொருளுங்கிறத தாண்டி அது எந்த விஷயத்துக்கெல்லாம் பயன்படுதுங்கிறத பொறுத்து அந்த விஷயத்தின் மேலே ஒரு தனி மரியாதை வர ஆரம்பிக்குது. எப்போ ஒரு பொருள் மேலேயோ இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மரியாதை வருதோ அப்போ அதை நம்ம கேர்ஃபுல்லாக பாதுகாக்க ஆரம்பிப்போம். ஒரு மனுஷனுக்கு மரியாதை தானங்க ரொம்ப முக்கியம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த மரியாதை மனுஷனாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எப்போ வர ஆரம்பிக்குதோ அப்போ தான் பொருளும் நினைக்கும், உறவுகளும் நிலைக்கும். இதை சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.